உங்களுக்கு பருப்பு குழம்பு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக கேரளா ஸ்டைலில் பருப்பு கறி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பாஸ்ட்டு பாசி பருப்பை நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல் உப்பு, பூண்டு, பெருங்காயம், அதுக்கப்புறம் தண்ணி இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பின்னாடி லைட்டா மேஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், சீரகம், கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பை ஒரு கடாயில மாத்திக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. அதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம், பெருங்காயத்தூள், கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணி தாளிப்பு ரெடி பண்ணிட்டு அது மேல ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் பருப்பு கறி ரெசிபி ரெடி.